எங்க போனவளுகளா ஆளையும் காணாம் பேரையும் காணா போனடா வந்தடா ஒருத்தையும் காணா. ஒரு டீயை போட்டு தர ஆள் இல்ல, ஒரு காப்பியை போட்டு தர ஆள் இல்ல. அத்தி எரிச்சலா இருக்கு. இந்த வீட்டுல மககாரி ஒருத்தி இருக்கா, ஒரு டீ கூட போட்டு தர மாட்டேன்றா. அடியே சரசே சரசே, என்னடி செய்யற? கூப்பிட்டே இருக்கேன், ஊன மாட்டேங்கிற ஆன மாட்டேங்கிற, என்னதே செய்வியோ தெரியல. என்னம்மா எதுக்குமா கூப்பிடுறீங்க? இங்க வாடி, உள்ள உட்காந்துக்கே கேட்டுக்கிருப்ப என்ன ஏதுன்னு. என்னன்னு தெரியல. அவங்க அண்ணன் என்ன சொன்னாப்புல, காசு கொடுத்தாப்லையா கொடுக்கலையா ஒன்னும் தெரியல. போன்ல கேட்டா அவ அந்த குட்டிச்சி நேர்ல வந்து சொல்றோம்டா. அவ என்ன பேச்சு பேசிடுறா. சரி பெரியவங்க கேக்குறாங்களே சொல்லுவோம் செய்வோம் இல்லாம நேர்ல வந்து சொல்றோம் அப்படின்னு டொக்குன்னு போன வச்சிட்டா. இல்ல இந்த மருமகாரி அவதான் சரி நம்ம அத்தை கேட்பாங்களே செய்வாங்கன்னு சொல்லி போன வாங்கி எடுக்குன்னு பேசுறாளா. ஆமத்தை கொடுத்தாங்க கொடுக்கலன்னு சொல்றாளா. அவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்ல. வர அவனமோ வர மாமியா கழுத ஆனாலாம்னு இன்னும் இருக்க சின்ன பிள்ளைகளா சின்ன பிள்ளையா போய்க்கிருக்கா. கிளவி தனியா உட்காந்துருக்கு. டீயை கொண்டு போய் கொடுப்போம். டீக்கிட்டே நாக்க தொங்க போட்டு கிடக்கு நாய். எனக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா மட்டக்கு மட்டக்கு குடிங்க. நான் செய்யுதுன்னு பாப்போம். இவன் இடத்துக்கு வர்றா, கையில வந்து டீ எடுத்துக்கு வராளே. யாருக்கு எடுத்துக்கு வரான்னு தெரியல. கிளவிக்கு நேரா டீயை கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப மெட்டெல்லாம் பண்ணும், ரொம்ப வகுசி பண்ணும். யாரு கேட்டா அவர்கிட்ட நான் கேட்டேன்னா எதுக்கு கொண்டு வந்தேன்டா, நம்ம டீயை நம்ம குடிக்க போற மாதிரி அரிசினை போடுவான். கிளவி வேணும்னே அப்ப அம்புக்கு சொல்லலாம். மாமியாரை உட்காந்துருக்கேன் எனக்கு டீ கொடுக்காம நீயா குடிச்சுக்கிட்ட அப்படின்னு வேணும் வரணுக்கும். அப்புறம் கொண்டு போய் கொடுப்போம். நல்லா ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா மசாலா டீ போட்டிருக்கோம். சூப்பரா இருக்கு. குடிச்சா நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் போல. குடிச்சு விடுவோம். ஏண்டிய நான் மாமியார் இங்க ஒருத்தி உட்காந்துருக்கேன். எல்லாம் வெளியில போயிட்டாளுங்க. ஒருத்தியும் இல்ல. நீ என்ன இப்படி தைரியம் இருந்தா நீ மட்டும் டீயை போட்டு குடிப்ப. நீ ஒரு பேச்சு கூட நான் கூட பேச மாட்டேன். சண்டைதான் அவங்கள்ட்ட எதுவும் வாங்கி குடிக்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு மரியாதை கூட இந்தாங்க டீ குடிக்கணும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ற. உன என்ன வீட்டுல வச்சு உட்காந்துருக்கணும் மாக்கும். ஏண்டி மரியாதை தெரியாத காலத்துல நீ எல்லாம் ஒரு புள்ள, நீ எல்லாம் ஒரு ஆளு. அப்புறம் நீ ஏத்துக்கன்னு வேற சொல்ற வைக்கலாமா? கிளவி அப்படி வா வலிக்கு. இப்படி வலியா வந்தாதான் நீ என் தண்ணி கேப்ப. உன்னை ரொம்ப கெஞ்சிக்கே ரொம்ப மேல போயிடுற. நீ உன்னை இப்படித்தான் வலி கொண்டு வரணும் போல. சூப்பர் அத்தை. நீங்க தான் நான் கொடுத்த குடிக்க மாட்டீங்க. அதனாலதான் குடிக்கல. உங்களை கொடுத்து மேல டென்ஷன் ஆக்க கூடாது அத்தை. அதனால குடுக்கல. இந்த கொண்டு வரீங்க குடிங்க. இந்த குடிங்க. இப்ப என்ன நான் போய் போட்டுக்கிறேன். நீங்க குடிங்க. எனக்கு தேவையில்லடி உன் மானம் கட்டி டீயும் காப்பியும் எனக்கணத்துக்கு ஒரு மரியாதை தெரியாம கொஞ்சம் கூட வந்துட்டு இருக்க. என் முன்னாடி டீயை வச்சுக்கிட்டு மெட்டா எப்படி மட்டும் தர பண்ணி தர. நீ அங்கிட்டு வச்சுட்டு போ. எனக்கு தேவையில்லை உன் டீ எல்லாம். சரி அங்கம்மா வெளியில போயிட்டா, பிள்ளைகள் வெளியில போயிட்டாளுங்க. யாரும் இல்லையே. அந்த கிளவி தனியா உட்காந்துருக்கா. ஒரு டீ காப்பி கூட குடிக்காம உட்காந்துருக்கா. மத்தியான இடத்த என் மக சோறாக்கி வச்சுட்டா. சாப்பிட்டுட்டேன் நானே. இப்ப வந்து நான் 1000 உனக்கு பஞ்சாலும் பேசினாலும் மாமியாண்டு ஒரு மரியாதை இல்லாம டீ தூக்கி வச்சுக்கிட்டு பகுமானம் ரெண்டு முன்னாடி போஸ்ட் காமிச்சுக்கிட்டு நீ ஏண்டி? ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லைங்க. இந்த டீ சாப்பிட்டுக்கிட்டுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொண்டு வரேங்க. என்ன கிளவி அமைதியா இருக்கா? டீயை வச்சுட்டு போனா குடிப்பா போல. ஒரு சொன்னாட்ட வரானே டீனா அடிமையாயிருவா. சரி வச்சுட்டு போவா. எடுத்து குடிக்கிட்டேன். என்ன டீ நல்ல வாடையாத்தே இருக்கு. என்ன மனமா போட்டிருக்காளே டீல நல்ல வாடையா வருதே. சூப்பரா இருக்கும் போலயே. குடிப்போமா வேணாமா? குடிச்சா நம்ம ரொம்ப துக்கு கண்டுக்குருவாளோ. கிளவி டீ எடுத்து குடி. என்ன ஊத்து பாத்துக்கு இருக்க? சும்மா குடி வைக்கப்படாத. உன்னை இப்படித்தான் வழி கொண்டு வரணும். இப்ப தெரிஞ்சு வச்சு எனக்கு. வெண்ணிலா சூப்பர் ரீ. கிளவியை கவுக்கறதுக்கு வீக்னஸ் தெரிஞ்சு வச்சு. இதுக்கப்புறம் கிளவி ஈஸியா நம்ம வழி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். டீ நல்லாத்தையும் போட்டிருக்காவோல. நமக்கு வேற தலையெல்லாம் வலிக்குது. இந்த மககாரியை கூப்பிட்டோம். அவளை ஆளவே காணா. நம்மனாலே எந்திரிச்சு போய் தட்டு தடவிக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது. கண்ணும் தெரியாம கடையும் தெரியாம டீயை குடிச்சிருவோமா பேசாம எடுத்து தலைவலி நல்லா கேட்கும் போல. சரி குடிப்போம். நம்ம வீடு நம்ம சொத்து நம்ம மகன் வாங்கி போட்டிருக்கேன். ஏதோ குடிச்சா என்ன தப்பா? அவ வேலை காரியமா செஞ்சா நினைச்சு குடிக்க வேண்டியதேன். நல்லாத்தையும் போட்டிருக்கா. டீ எல்லாம் இப்படிலாம் போட்டுதே மகனை கவுத்து வச்சிருக்கா அவளை. அதையும் கூட ஓடி போய்க்கான் போல. என்னென்னமா போட்டிருக்காளே இதுல. என்ன மசாலா என்னென்ன மசாலா ஓட்டுக்கானே தெரியல. ஏலக்காய் ஓட்டுருக்கா, இஞ்சி ஓட்டுருக்கா, புதினா ஓட்டுருக்கா, என்னென்னத்தையும் போட்டிருக்காளே. இவளும் பெரிய கைகாரியாதே இருப்பா அவளை. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பா அவளைய. நல்ல டீயா போட்டு நம்மள ஏமாத்திட்டால. குடிக்காத நம்மளே குடிச்சு வச்சுட்டா. செய்யிட்டு வேலை செய்யட்டும். அத்தனை வருஷமா வேலை செய்யாம கடந்த ஊர் சுத்தி தெரிஞ்சால. இதுக்கப்புறம் இப்படியே இவ்வளவு வேலை வாங்கணும் போல. நல்லா தான் ஜோர் ஆக்குறா இவ்வளவு அங்கம்மா மாதிரி. இவ்வளவு ஒரு வேலை வாங்க வேண்டியதுதான். வந்திருக்குற போறா. குடிச்சு விட ஓரமா வச்சுடுவோம். கேட்டா பூனை உடிச்சிட்டு போய் சொல்ல வேண்டியதுதான். நம்ம உடிச்சு சொல்லக்கூடாது. கொஞ்சம் சூடுதான் பத்தல. கொஞ்சம் கொதிக்க இருந்திருக்கணும். கொதிக்க கொண்டு வந்தா கொஞ்சம் நம்ம பேசணும்ல கொஞ்சம் ஆய் போச்சு போல. நல்லாத்தே இருக்கு. குடிச்சாச்சு. அவ வரவங்களுக்கு அப்பா கிட்ட வச்சுட்டு உட்காந்துக்குருவான். அட கிளவி நீ என்ன இவ்வளவு சொனகட்டத்தனமா இருக்க? நான் கூட நல்லா சொனையா இருப்பேன் ரோசமா இருப்பேன்னு பார்த்தா அவ போட்டு அந்த டீ நல்ல மட்டக்கு நாய் எனக்கு உறிஞ்சு குடிக்குது. அந்த கிளவி இந்த கிளவில ஒரு ஆளு இது வேற ரோசமா இருக்குன்னு நினைச்சு நம்ம உட்காந்துருக்கோம். ஏற்கனவே மூத்த மருமக பின்னாடியே சுத்தி அவ மேல விழுந்து இப்ப பார்த்தா அதுக்கு இளைய மருமக டீ குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ அவ வச்சு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்படிதான் சொத்த பிடுங்கிறது இவங்க கிட்ட இருந்து? ஒன்னும் பண்ண முடியாது ஒலையே. இங்கிட்டு மாத்தி இங்கிட்டு இவ்வளவு 2 பேரும் சோறாகி போட்டு கவுத்துருவாள் ஒலை. மாத்தால ஏமா எதுக்குமா கூப்பிட்டீங்க? ஏண்டி என்ன கூப்பிட என்ன வந்து நின்று இருக்கு? நீ போய் டீ போட்டு எடுத்து படிப்படியே. டீ குடிக்காம தலையெல்லாம் வலிச்சு கிடக்கனுக்கு. அடி பாவி கிளவி இப்பதாண்டி நல்லா உறிஞ்சி மட்டக்கு டீயை குடிச்ச. கடைசி டீ குடிக்கலன்னு திரும்ப டீ கேட்குற. பெரிய ஆளாத்தே இருப்பா அவளை மாத்தா. இந்த குடிச்சு என்ன எடுத்துக்கு வரா? திரும்பவும் என்ன எடுத்துக்கு வரான்னு தெரியல. போண்டா மாதிரி தெரியுது. அத்தை டீ குடிச்சிட்டீங்களா? அத்தை இந்தாங்க உங்களுக்காக போண்டா போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அதே டீயை குடிக்கணுமா? நீ ஓட்டு வந்து டீ நான் குடிக்கணும். நான் சொன்ன விட்டு பேசுறேன். உன் டீயும் பார்க்கல உனையும் பார்க்கல போங்கிட்டு. யாத்தே நம்ம தான் பயங்கரமா போய் சொல்லணும்னு பார்த்தா நம்ம அம்மா நமக்கு மேல இருக்கும் போல இருக்கே. பயங்கரமா போய் சொல்லுது.
என்னங்க சொல்றீங்க? நீங்க டீ குடிக்கலையா? அப்ப டீ ஆத்த குடிச்சா டீ காணாம கப்ல ஏன்னா ஏன் குடிச்சானே? நிக்கிறவள போய் கேளு. இந்த நிக்கிறாள்ல எவ்வளவு குடிச்சிருப்பா? நான் தான் டீ குடிச்சு உட்காந்துருக்கேனாக்கும். அப்படியே எத்தனை வைத்துறேன் நானே. போவாள்ல பேசாம. சரிங்க பரவாயில்ல. போண்டா போட்டுக்கிட்ட சுட 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 இட்லி மாவுல அப்படியே கலந்து ரவை கலந்து போட்டிருக்கேன். நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. ஏய் பேசாம போடியே. உன் டீயே வேணாம் போண்டா ஆகணும் வந்திருக்கேன் நோண்டா ஆகணும் வந்திருக்கேன்னுட்டு யார் ஏமாந்து கிடக்கா? அண்டு வச்சுட்டு போ. எந்த பூனை எதுவும் சாப்பிட்டு போட்டு நாயி யார் சாப்பிட போறா அவனோடத? பூனை நாயும் சாப்பிடுதாக்கும். அந்த பூனை நாய் நீனே. 2 கால வச்ச பூனை 2 கால வச்ச நாய் நீனே. இப்ப டீயை முடுக்கு எடுத்து குடிச்சே. நான் பார்த்தேன் ஒளிஞ்சிருந்து. எப்படி போய் சொல்லுவாரு கேள்வி. ஏய் நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி? எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மா வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அவங்க தான் உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்றாங்க. அப்புறம் இந்த டீ கொண்டு வரேன் போண்டா கொண்டு வரேன் சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிறீங்க. மதினி நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு வேணுமா டீ போண்டா எடுத்துட்டு வரேன் மதினி. நீங்களும் சாப்பிடுங்க. என்ன இவன் நமக்கு எடுத்துக்கு வரேன்றா? வாங்கி சாப்பிடுவோமா? நல்லா ருசியாதே இருக்கும் போல இருக்கு. போண்டா அங்க இருந்து வத்தாலே அப்படியே ஆவி வருது. டீ வேற நல்லா இருக்கும் கிளவி சொல்லிச்சு. சாப்பிடுவோமா வேணாமா? நம்ம எதுல செஞ்சுக்குவாளோ? ஆமா ஆமா நீ என்ன செஞ்சிருக்க போற? உனக்கு என்ன செய்ய தெரிய போகுது? அப்படி ருசியா செஞ்சிருப்பா. திங்கிற மாதிரியே எடுத்துக்குவா வாப்பா திண்டு வாப்பா. எப்படித்தான் இருக்கு நீ செஞ்சது? அதானே நம்ம மகன் நம்மள மாதிரியே இருக்கா. தொண்ணாந்தவளாத்தே இருப்பாவோல. நைஸா கெட்டு போனா அவன் திங்கி பாக்குறா. அவரு நம்ம கொடுக்காம தின்றுவாளோ? ஏன் நல்லா போட்டிருந்தா போண்டா எல்லாத்தையும் போட்டிருப்பா. இவ வேற வாங்கி நம்ம கடையில் வாங்கி தின்றுவா. வச்சுட்டு போவா. அதையும் நம்ம எடுத்து தின்றுவோம் பார்த்தா இது இடையில இந்த மொட்டை சீவர மகாரி நமக்கு வினையாத்தே இருக்கா. எதையும் திங்க விட மாட்டாள் நம்மள. ஆமா நீ சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனத்தையோ போட்டிருக்க ஏளவுக்கு இல்ல. இன்னும் கூட கொஞ்சம் மொறுன்னு போட்டுக்கலாம். பரவாயில்ல. கொஞ்சம் உரப்பு கூட கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். ஓகே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. என்ன நல்லா இருக்கும் போலயே. நல்ல 3 வாயை வச்சுட்டு திங்கிறாள் நல்லா. ஏ சாசே அவள் நம்பி வாங்கி திங்காதடியே. எனக்கு கலந்து கூட கொடுத்துடுவா. கொண்டாடி நான் இப்படி சாப்பிட்டு பாக்குறேன். அது வேற எது வசத்தை வச்சு விட்டுருவா. கொண்டா நாம சாப்பிட்டு பாக்குறேன். அப்புறம் சாப்பிடுறீங்க. அம்மாவுக்கு அங்க வச்சு ஊறிடுச்சோட அப்படி நைஸா வசத்தை வச்சிருப்பா. நான் செக் பண்ணி தரேன் குடுண்டு நைஸா வாங்கி திங்க பாக்குவாரு பெரிய ஆளு. கிளவி நேரடியா கேட்டா ஒரு மாதிரியா நினைப்போம் சொல்லி என் மேலே பழிய போடுறியா? வசத்தை வச்சிருப்பேன் அதை வச்சிருப்பேன். என்கிட்ட வாங்கி சாப்பிட்டு என் சமையல் பண்ணி அடிமையாக்கி என் காலடியில போடுறேன். எடுத்துட்டு வரேங்கம்மா. நல்லாத்தையும் போட்டிருக்கா. அங்கம்மா அளவுக்கு இல்லாட்டினா கூட நல்லா ருசியாத்தே இருக்கு. சாப்பிட்ற மாதிரியும் போட்டிருக்கா. இருந்தாலும் இது எப்படி சாப்பிட்றது? இந்த 4 போண்டா திண்டு விடணுமே. என்ன சொல்லி திங்கலாம்? அடியே இதுல எதுல எனக்கு கலந்து கலன்னு தெரியல. எதுக்கு எல்லா போண்டாவும் நான் திங்கிறேன்? எனக்கு எதுவும் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க. ஆமா 4 போண்டா நீ தின்றதுக்கு அப்புறம் நான் செக் பண்ணி திரும்ப வாங்கி திங்கிறது. அதையும் பூரா திங்கிறதுக்கு பிளான போட்டேன். கிளவி இந்த வயசுல திங்கிறதுக்கு எப்படி ஆசைப்படுதுன்னு எப்படி பாரு சொல்ல இடமா வாங்கி திங்குது. நம்ம போட்ட டீ நம்ம போட்ட பாண்டாவிய. ஆனா விண்ணாவத்தை பாரு எப்படி பேசுதுன்னு. இருக்கட்டும் இந்த மாதிரி அடிமையை இருந்தாதே நம்மளாம் சீக்கிரம் இதுல கையில ஓடுக்கிற முடியும். கொடுத்தமா போவோமான்னு போனாளுங்களா? இங்கே நின்றுட்டு இருக்காளுங்க. நம்ம திங்கிறதே வேடிக்கை பாக்குறாளுங்க. சை பகுத்தாள வரும் போல. என்னம்மா சாப்பிட்டு பாத்துட்டீங்களா? என்ன கலந்துருக்காளா? நான் சாப்பிட்டுமா? என்னண்டோ இருக்குடி கிருகிருன்னு வருது. வடைய தின்னொன்னு ஒரு மாதிரியாத்தே வருது. இடத்தையும் கலந்துட்டால என்னம்மா சதியாரியே? அத்தை உங்க வயசுல 4 போண்டா சாப்பிட்டீங்கன்னா கிருகிருந்தாத்தே வரும். ப்ரெஷர் இருக்கும். ஒரு மாதிரியா தவசத்தான் செய்யும். அதுக்கு ஏன் மேல பழிய போடுறீங்க நீங்களா? 1 சாப்பிடலாம் 2 சாப்பிடலாம் 4 சாப்பிட்றீங்க அரை டயத்துல. அப்புறம் கிருகிரு வராம சுறுசுறுனா வரும் உங்களுக்கு. ஏ ஓ வாய் முடி. அங்கம்மா வடை சுடுவா. உட்காரத்துல 10 வடை திம்படி நானே திருட்டு கல்லு கணக்கு உட்காந்துருப்பேன். எனக்கு கிருகிருண்டு வருது சுறுசுறுண்டு வருது. உனக்காண்டி வரலாம். வெண்ணிலா இன்னைக்கு பிளான் சக்சஸ். எப்படியோ நம்ம டீயும் வடையும் சாப்பிட வச்சுட்டோம். இப்படியே மெல்ல மெல்ல கிளவி நம்ம வழி கொண்டு வந்துடணும். சரிங்க உங்களுக்கு நைட்டுக்கு என்ன டிஃபன் வேணும்னு சொல்லுங்க. செஞ்சு வைக்கிறேன். எனக்கு டிஃபன் வேணாம் தூக்குச்சிட்டி வேணாம். எனக்கு அங்கம்மா வந்து செஞ்சுக்கிடுவா. நீ கொஞ்சம் பார்த்து போ. கிளவி தின்றலாம் தின்னு விட்டு ஏகத்தாளம் பேசுறா பத்தியா? அவனா தட்டி காய பண்ண முடியும். சே இந்த கடைசியில இந்த அம்மானால வடை ஓச்சே திங்கி விடாம பண்ணி பிடிச்சே. என்னே சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டீங்க? சொல்லிருந்தீங்கன்னா சாப்பாடு இப்பெல்லாம் நல்லா ஆக்கி வச்சிருந்துருப்பில தானே? ஆமா சொல்லிட்டு வந்தா மட்டும் அப்படியே ஆட்டை உரிச்சு வச்சிருப்பியாக்கும். ஆத்தாடி இந்த வள்ளி மதினி பயங்கரமான ஆளா இருப்பா போலயே. நல்ல ஆம்பளை குரல் வச்சுக்கிட்டு பயங்கரமா அப்படியே பட்டக்கு படக்குன்னு பேசுறா. அதுக்குள்ள மதினி சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு கறி எடுத்து சோறாக்கி வச்சிருந்துருப்பேன்ல. நீங்க வாட்டுக்கு விஸ்குன்னு வரவும் வீட்டுல சாம்பார் தான் வச்சிருந்தேன். அதைத்தான் நீங்க சாப்பிட்டீங்க. சங்கட்டமா இருந்துச்சு. சரி இப்ப என்ன ராத்திரி கூட நம்ம எடுத்து வச்சுக்கிருவோம். நாங்க கிளம்பணும் ஊருக்கு. இங்க உட்காந்துக்கு இருந்தா வேலை இல்லையா? ஒரு விசேஷத்துக்கு வந்துட்டு அப்படியே வந்தோம். நீ ஒரு வேலை சோறாக்கி போறதுக்காட்டி உட்காந்துக்க இருக்க முடியுமா? நாங்க ஏமா இருந்து கூட போவோம். காலையில போவோம். தங்கச்சின்னு சொல்லுது இல்ல. தங்கச்சி எல்லாம் சொல்லத்தையும் செய்வா. சொரண்டு வா. நம்ம வேலை இல்லையா? அங்க போய் இங்க உட்காந்துக்கு இருந்தோம்னா அவன் எங்க சோத்துக்கு என்ன செய்வியான்? அவனை விட்டு அங்க விட்டு வந்துட்டோம். கூட்டிக்கு வந்துருந்தாலும் பரவாயில்ல. அவன் சாப்பாடுக்கு என்ன செய்வியா? அப்புறம் ஒரு நேரத்துக்கு காலையில வாங்கி சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என்ன செய்வ? ஏன் மதினி 2 நாள் இருந்துட்டு கூட போங்க. தம்பியை போன் போட்டு கூட வர சொல்லி விடுங்க. அது வந்து இருந்துட்டு கூட போட்டோம். ஆமா மச்சான் அப்படி சொல்லுங்க. வர சொல்லி விடுங்க. மாப்பிள்ளைய எங்க வந்து இருக்கட்டும். நீங்களும் இருந்துட்டு போங்க. தோட்டம் தரவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பிறகு போங்க. இல்லப்பா தோட்டம் தரவுல என்ன சுத்தி பார்க்க? அதே மரமும் அதே செடியும் கொடிந்தே இருக்கும். அதை போய் சும்மா பார்த்து என்ன செய்ய போறோம் நம்ம? அங்க போய் எனக்கு வேலையை கிடக்கு செய்யுது. அவன் காலேஜுக்கு போகணும் செய்யணும். அங்கே வந்து உட்காந்துருந்து என்ன செய்யறது? இவன் என்ன லூஸ் மாதிரியே பேசுறா. தோட்டந்தோரவுல செடி கொடி மறந்தே இருக்கும். அப்புறம் சுராசிக்கு பாரு அணகோண்டா முதல்ல இல்லாம இருக்கும். ஏன் மதினி அதே அக்கா அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல இருந்துட்டு போலாம்ல. யாரு இந்த பிள்ளையா? இந்த பிள்ளை என்ன ஊருக்கு போகாம இங்கதான் இருக்காக்கும்?
போவா ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிருக்கான். அவன் இந்த மேகா கல்யாணம் முடியும் போகணும்டா, அப்படியே உட்காந்துருக்கானு போகாம. இவரே வள்ளியே நான் சொல்லிவிட்டேன், இவ்வளவு வீட்டுல வச்சுக்கிறது நல்லா இல்ல. அவங்க கல்யாணம் முடிக்கிறவளையே கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுவீங்களா? நீங்க உங்க வீட்டுல வச்சு உட்காந்துருக்கீங்க, நல்லாவா இருக்கு? பாத்தியா இந்த பிசாசை நல்ல மண்டை பிசாசு மண்டை வச்சு நம்மளே ஊருக்கு போக சொல்றா. நம்மளே இங்க இருந்து எப்படியாவது மாமாவை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை பேக் பண்றதுல இருக்காள இவ்வளவு முதல் பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சு விடணும். நீ இந்த வாரம் கொண்டுக்கு போய் ஊர்ல விட்டுட்டே வரணும் அந்த பிள்ளைய. நீ அவங்க வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டுல பாப்பாங்க செய்வாங்க, இங்கே வச்சுக்கிறது என்ன செய்ய? இந்த வாரம் கொண்டுக்கு போய் விட்டுட்டே வரணும். நான் போயிடுவேன் நான் ஊருக்கு, என்னை கொண்டு போய் விட்டு வந்துருவீங்களா? இருங்கடி, அதுங்களும் ஒரு டிராமா போடுறேன். சரி நம்ம வந்த விஷயத்த சொல்லுங்க என்னான்னு. அதேமா வள்ளி, அண்ணன் விசேஷம் வைக்கலாம்னு இருக்கேன். இந்த வசந்த விழா மாதிரி வச்சு கொஞ்சம் செய்முறைலாம் செஞ்சதெல்லாம் நிறைய கிடக்கு, அதெல்லாம் வாங்கணும் செய்யணும். சரி முன்னக்கூடிய அதுன்னு சொல்லலாம்னு சொல்லிதான் வந்தான். அது இந்த விசேஷம் வைக்க போறோம்மா நாங்க அடுத்த மாசத்துல. அப்படியா சங்கதி? வச்ச செய்முறை பின்னுக்கே வாங்குறதுக்கே வந்திருக்கீங்களா? அதான் விஷயம் இல்லாம வரமாட்டாளே இந்த விருச்ச மண்டை வச்சவ. அதை என்னால பார்த்தேன். என்னவாப்பா திடீர் விசேஷம் வைக்கிறீங்க? சொல்லவே இல்லை விசேஷம் வைக்க போறோம்னு. அது ஒண்ணும் இல்லத்த, நீ செய்முறை ரொம்ப நாளா செஞ்சுக்கே இருக்கோம், அப்படியே விட்டா மறந்து போயிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு 4 செய்முறை 5 செய்முறை செஞ்சு வச்சிருக்கு. அப்படியே எல்லாம் ஒரு செய்முறையும் செய்வாங்க கடைசியில கொண்டு வந்து. அதே ஒரு வசந்த மாதிரி வச்சு வாங்கி போடலான்னு சொல்லி பேசி முடிவு எடுத்திருக்கோம். அதானே, அதனாலதான் நீங்க அம்பிட்டு விவரமா செய்முறை செஞ்சிருக்காங்க ஓல. பின்னாடியே வாங்குறதுக்கு விவரமான ஆளாத்தே இருப்பாள் அந்த பொம்பளை. சரி மச்சான் பரவாயில்ல, முன்னக்கூட சொல்லிட்டீங்கல்ல, நாங்க ரெடி ஆகிக்கிறோம் விசேஷத்துக்கு. ஆமா முன்னாடியே ரெடி ஆகிக்கணும்தே மதையே சொல்லிடுவான். அப்புறம் நாளைக்கு சொல்லல திடீர்னு வச்சிங்க செய்ய முடியலன்னு சொல்லக்கூடாதுல, அதுக்கே மதையே சொல்லிவிட்டான். சரி மதினே, என்ன தட்டெல்லாம் வைக்கணுமா? செய்முறை மட்டும் செஞ்சா போதுமா? ஏன் உனக்கு தெரியாதாக்கும் தட்டு வைக்கணும்னு சொல்லி? நாங்க அந்த தட்டு வைக்கலையா உனக்கு? புதுசா கேக்குற நீ என்னமோவா? இல்ல மதினே, நாங்க காது ஊத்து வச்சோம், நீங்க வசந்த தானே வைக்கிறீங்க, அதுக்கும் கேக்குறேன். அப்புறம் தட்டை வச்சு பூரா வீணா போச்சுன்றீங்கல்ல, அதுக்கும் கேட்டுக்கிறோம்னு கேட்டேன். செய்முறை செஞ்சாலும் தட்டு வச்சுதான் நம்ம ஆளுகள்ல பழக்கத்துக்கு தெரியாதா ஊர் பக்கம்? நீ புதுசா கேக்குற? தட்டெல்லாம் வைங்க வந்து நல்லா எங்க அண்ணன் வீட்டாளர்களா வருவாங்க, அவங்க முன்னாடி மதிப்பா வைக்க பாருங்க. நீ வாட்டில சும்மா ஒரு 10 தட்டு 20 தட்டுன்னு வச்சு தெரியாம நல்லா வை கணிசமா. இவ வச்சது 21 தட்டு தான், இதுல 10 தட்டு 20 தட்டு வைக்க கூடாதா? அந்த அம்மாக்கு 50 தட்டு வைப்பாங்களாம். எப்படி விவரமா பேசுறாரு? கொடுத்தது 1 மடங்கு, வாங்கிட்டு போறது 10 மடங்கு. சரி வள்ளி, நம்ம பாத்துக்கிறோம். அதெல்லாம் அவங்ககிட்ட கிட்ட சண்டைப்படுவாங்கல்ல, அதெல்லாம் கேட்காத. அதான் நல்லா செஞ்சிருவோங்கக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதானே தம்பி கூட நல்லா நாட்டு நடப்பு தெரிஞ்சு பேசுது, இவ ஒன்ற மாதிரியே பேசுவா. சரி நாங்க அப்பனா கிளம்புறோம். போய் வேலையெல்லாம் கிடக்கு, விசேஷ வேலையெல்லாம் கிடக்கு செய்யுது. இன்னும் 1 மாசம் தானே கிடக்கு, அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். நீங்க இடையில முடிஞ்சா வாங்க ஊருக்கு, நாங்க கிளம்புறோம். சரி மதினி, போயிட்டு வாங்க, போயிட்டு போன் போடுங்க. சரிம்மா, நான் இடையில கூட வரேம்மா, வந்தா அவரோட தங்கிட்டு போறேம்மா. இப்ப வேலை கிடக்கு, மதினி சொன்னாப்புல, நம்ம கிளம்புறோம். ஐயா சாமி, நீங்க கிளம்புங்கடா சாமி. முதல்ல இங்க இருக்காதீங்க, என்னைய பேக் பண்ணி விட்டுறீங்க நீங்க இருந்தா. எங்கம்மா சின்ன பிள்ளைய ஆளவே காணா? அவ இந்த கவுசி பாப்பாவோட விளையாட போயிட்டா, அந்த ராணி வருவாள்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டா விளையாடுறதுக்கு. சரிம்மா, இந்த சின்ன பிள்ளை வந்து அந்த காசை கையில கொடுத்துருமா, நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவன் என்ன வாங்கிக்காதீங்க போறா போய், அவங்களாம் காசு வேணாம, நீங்க எடுத்துட்டு போங்கண்ணே. குடுமா, அந்த பிள்ளைக்கு ஒரு துணியை கூட எடுத்து போட்டு விடுமா. இந்தாமா. அவதான் வேணாம்ன்றால, அப்புறம் எடுத்து கொடுத்து துணிச்சுக்கே இருக்கீங்க கையில கொடுத்து. அடுத்த வருஷம் வந்தாலும் ஒரு துணி எடுத்து வந்துருவா. அப்புறம் எடுத்துக்காத வேணாம்ன்ற, அப்புறம் வழியா கொடுத்துருக்கீங்க. நீ பேசாம வருமா? அதை எப்படி சின்ன பிள்ளை காசு கொடுத்து போக முடியும்? எப்படிமா நீ காசை? அதானே அவ ஒரு நடிப்புக்காரி, நடிப்பா வேணாம்டுவா, அப்புறம் கொடுத்தா வாங்கி வச்சுக்கிடுவா. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரமாப்ல. ஆட்டுப்பா, நல்லபடியா போயிட்டு வாங்க. பத்திரிக்கை அடிச்சேன்னு சொல்லுங்க, போன் போடுங்க. ஏக்கா ஏக்கா, வீட்டுல யாருக்கா இருக்கீங்க? யாருமா வேணும் உனக்கு? இல்லைங்க, எங்க சபையில ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அங்கம்மாக்கா, அவங்க வீடு தானே இது? ஆமாம்மா, என்ன விஷயமா சொல்லுமா. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அந்த பிரியாணி கொஞ்சம் செய்யணும், அப்புறம் அந்த சிக்கன் 65 இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். மகா வயசுக்கு வந்திருக்கா, அதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அது கொஞ்சம் சாப்பாடு வேணுங்க, ஒரு 100 பேத்துக்கு செஞ்சு கொடுத்து கொஞ்சம் ஆர்டர் கொடுக்குறதேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா அவங்க வெளியில போயிருக்காமா, இப்ப வந்துருவா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க, போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. இல்லன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வாங்க, வந்துருவா. இங்கதாங்க பக்கத்து தெருவுல வீடு, கொஞ்ச நேரம் கழிச்சு வரச்சுமா நானு. ஆண்டா நீங்க போயிட்டு வாங்க, ஒரு 1/4 மணி நேரத்துல வாங்க, பக்கத்துல வந்துருவாங்க, வர வந்து பேசிட்டு போங்க. சரிங்கம்மா வாரேன். இந்த ஆர்டர் வேற வந்துருச்சு, இவளுக்கு எங்க வச்சு தீர்றாளுங்க தெரியல. இந்த வரேன் அந்த வரேன்றாளுங்க, காலகாலத்துல வீடு வந்து சேராளுன்னு. எல்லாரும் மூஞ்சி சோமா வச்சுக்கோங்க, அப்பத்தே உன் மாமியா என்ன பேசுதுன்னு பாப்போம். காசு தரலன்னு சொல்லி என்ன பேசுதுன்னு முதல்ல இப்ப வேடிக்கை பார்ப்போம், அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுவோம், புரியுதா? சரி எல்லாரும் சோமா வச்சுங்கடி மூஞ்சியே, இப்பாடி சொன்ன மாதிரி. என்னங்கடி, என்ன வர நேரமா இது? போயிட்டு வரலாமா அப்படி தொலைக்கி?
சரி சரி போனாரு என்ன ஆச்சு எல்லாம் மூஞ்சி தொங்க போட்டு வந்திருக்கீங்களே என்ன அங்க பெருத்த அவமானமா எனக்கும் தெரியுமே அவ பெரிய கையாரியே அவர்கிட்ட இருந்து 5 காசு வாங்க முடியாது நீங்க வேற போயிட்டீங்க இங்க இருந்து இத்தனை பேர் காசு வாங்க போறாம்னு ஏண்டிய உனக்கு உங்க அண்ணனை பத்தி தெரியும் உங்க அண்ணன் பாட்டி பத்தி தெரியும் அப்புறம் எடுத்துட்டு நீ வேற கிளம்பி போயிட்டு காசு நானும் காசு வாங்க போறேன் பக்கம்லாமே என்ன டீ குடிச்சிங்களா அதுவும் இல்லையா பச்சை கூட கொடுக்காம சுட்டாரா தொங்கி போய் வந்திருக்கீங்க பூரா எப்பத்தா அவங்க டீ கூட குடுக்கல பத்தா ஒருவேளை சாப்பிடணும் கூட சொல்லல இங்க வந்தா அப்படி நல்ல சாப்பிட ஒரு சாப்பிடுறாங்க நல்லா அங்க போனா சாப்பிடுங்க கூட சொல்ல மாட்டேங்கிறான் வாய திறந்து அந்த அம்மா மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல எனக்கும் தெரியுமே அவ எப்பயுமே அப்படித்தானே இவளை கட்டி வந்ததுல இருந்து அப்படித்தான் இருக்கா இங்க வந்து நல்ல சாமான் ஓட்டுக்கு நல்லா சாப்பிடுவா அவன் வீட்டுக்கு போனா யாரோ தெரியாதவங்க மாதிரி பேசாம இருப்பா பாத்துக்க சோத்த ஆக்கி வச்சுட்டு பேசாம உட்காந்துக்குருவா சாப்பிடுங்க கூட சொல்ல மாட்டேன் இப்படி போட்டு வைக்க மாட்டா எனக்கே போட்டு வைக்க மாட்டேன் இப்படி நாள் ஆச்சு சம்மந்த வரப்போ ஒரு மரியாதை கொடுக்க மாட்டா உங்களை மதிப்பாளா அது கூட பரவாயில்ல சம்பந்தி காசு இல்லைன்னு கையில கடைசியில இவங்க அண்ணனும் சேர்ந்து இல்லைன்னு தாப்பலையே எனக்குலாம் தெரியும் போகும்போதே அவங்க சல்லி பைசா தரமாட்டாங்க இருந்தாலும் எனக்கு எங்க அண்ணன் போனா போய் கப்பலவே சாச்சு விட்டுருவாருன்னு சொல்லுவா அதை எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டு போய் அவமானப்பட்டு வந்தாரு அவங்களுக்கு அறிவு வரும் எலிப்பாட்டியே அப்படியே கொஞ்சம் விட்டா போதும் அப்பதான் அப்படியே ட்ரெயின் பிடிச்சி ஏறி வந்துடும் பேசுறதுக்கு அப்படியே வரிசையா பேசிக்கே இருக்குவாரு அப்படியே ஏய் பேசிட்டு முடி பேச விட்டு வடிக்க பாப்போம் அது என்னவே பேசுறது பாப்போமே சரி சரி போங்க கஞ்சி குடிக்காம தண்ணி குடிக்காம வந்திருப்பீங்க என் மகன் சோறாக்கி வச்சிருக்கா போய் சாப்பிடுங்க என்ன பத்தா சொல்ற அத்தை சோறாக்குனாங்களாக்க ஆமா ஆமா சோறாக்கி சாம்பார் வச்சு காய் வச்சிருக்கா போய் சாப்பிடுங்க ஏண்டி பாருங்க உலக அதிசயமா இருக்கு நீங்க உங்க அக்கா அது சோறாக்கி இருக்காளே ஏமா நான் தான் சொன்னேன்ல நம்ம இல்லாட்டினா வேணும்னே அப்பத்தாட்டு நல்ல பேர் வாங்குறதுக்குன்னு வேலை செய்யும்னே போண்டா ஸ்மெல் அடிக்குது என்ன சமந்தி போண்டாவோட அடிக்குது போண்டாவை சுட்டிக்க என்ன சமந்தி அது கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாளே இவன் மோகம் பிடிக்கிறதுல ஒரு நாயக்காட்டிலும் மோசம் போல இல்ல சமந்தி எனக்கு ஒண்ணு வாட அடிக்கலையே போண்டாவோட சமந்தி போய் சொல்லாதீங்க என் மூக்கு போய் சொல்லாது கரெக்டா போண்டா ஸ்மெல் அடிக்குது மசாலா டீ வாட அடிக்குது இங்க குடிச்சிருக்கீங்க நீங்க வடையை சாப்பிட்டுருக்கீங்க அத்தி கண்ணுல வாத்தது மாதிரி கரெக்டா சொல்றாளே ஏண்டி பாருங்க யாரு போண்டா ஓட்டு கொடுத்துருப்பா உங்க அப்பத்தாவுக்கு உங்க அத்தைக்கு போண்டாலாம் போட தெரியாது ஏதோ ஒரு சோத்த அங்கேயோ குழம்பு வைக்கும் போண்டாலாம் போட தெரியாது யாரு விட்டுருப்பா ஒரு உங்க அப்பத்தாவே போட்டுருக்குமா ஏமா ஒருவேளை அந்த சித்தி ஓட்டு கொடுத்துருப்பாங்களோ உங்க அப்பத்தாவே ரோசக்கார பொம்பளையாச்சே அவ ஓட்டு கொடுத்தா சாப்பிடாதேடி அதை எப்படி சாப்பிட்டுருக்கோம் இது சும்மா டுவா குர்ரி ரோசம்லாம் இது கிடையாது சூடு சோறுன்றது மாமியால் கிடையாதுடி உன் மாமியா சும்மா நம்ம கிட்ட நடிப்பா மத்த நேரம் சூடு சொல்லாம அவாட்டு தெரியவா சமந்தி உண்மையை சொல்லுங்க உண்மையை நான் கண்டுபிடிச்சேனா அப்புறம் பாத்துக்கிட்டா ரொம்ப மோசமா இருக்கும் போண்டா யாரு சுட்டது அதை யாரு சாப்பிட்டது இப்ப என்ன சமந்தி போண்டா யாரு சுட்டதுன்னு தெரியணும் எல்லாம் அந்த வந்திருக்காளே வீட்டுக்கு வந்திருக்காளே மருமக 2வது மருமக அவனையும் சுட்டா அதை கொண்டு வந்து என் மகிட்ட கொடுத்தா அவளுக்கு எடுத்து ரசத்தை கடத்து கொடுத்தா நான் செய்யறது என் மகளுக்கு ஆகி போயிரும்ல அதை டெஸ்ட் பண்றதுக்கு நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் எதுவும் கலந்துருக்காங்களா இல்லையாண்டு வேற ஒண்ணும் இல்ல போதுமா அப்படி சொல்லுங்க விஷயத்த அப்புறம் நொல்லாண்டு மறைக்கிறீங்க நான் தான் கரெக்டா சொன்னேன் என் மூக்கு கரெக்டா காமிச்சு கொடுத்துருந்தேன் போண்டா சாப்பிட்டுருக்கீங்க மசாலா டீ குடிச்சிருக்கீங்க எப்படி சொன்னேன் பாத்தீங்களா வெக்கமில்லாம அவ கொடுத்த பழத்தை தின்றுருக்கீங்க நீங்க எல்லாம் ஒரு பொம்பளை நான் உங்களை ஏதோ நல்ல ரோசமான பொம்பளை நினைச்சுக்கிறேன் இப்படி கேவலமா இருக்கீங்களே ஐயே என்னடி உங்க அக்கா இப்படி இருக்கு நம்ம இது பயங்கரமா கோவத்துல இருக்கு நினைச்சுக்கிறோம் வெக்கமில்லாம அவ கொடுத்து போண்டா வாங்கி திண்டு விட்டு அது வாட்டுக்கு உட்கார்ந்துருக்கு ஐயே எப்படித்தான் அது இது வயசு நான் தான் சொன்னேன் இது சும்மா அப்பதா ஒரு நடிச்சுக்கு தெரியுதுன்னு சொல்லி அதெல்லாம் சின்ன மைய மேலேயும் மருமக மேலேயும் பாசம் இல்லாமையா இருக்கும் அதெல்லாம் நடிச்சுக்கு தெரியுது நம்மளை ஏமாத்துறதுக்காக உங்க சின்ன மைய மேலேயும் சின்ன மருமக மேலேயும் நல்லா அழகா இருக்கீங்க பாசமாக இருக்க போய் தான் வளைய வைத்திட்டு இருக்கீங்க அப்புறம் எடுத்து நடிக்கிறீங்க யாருக்கு முன்னாடி நீங்க வேற சம்பந்தி நானே அவ எடுத்து காலத்துல இருந்து கொடுத்துருப்பா என் மகளுக்கு வசதி கிசை பண்ணிட்டு என்ன செய்யறது அதுக்காண்டி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் அவன் எனக்கு நான் பாசம் தானே 4 பேர்த்து வடிச்சுருக்கு அது எடுக்கட்டேன் இப்ப போய் காசு வாங்காம வந்துட்டீங்களே இப்ப என்ன சொல்ல போறீங்க ராணிக்கு நீ வேற நல்லா சொல்லிட்ட உனக்கு நான் காசு வாங்கி தரேன்னு அவளு பகுமானமா சந்தோஷமா போயிட்டாலே அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க காசுலாம் அண்ணன் தரேன்னு சொல்லிருச்சு எலி பாட்டிதான் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடி நான் விளையாண்டு பாக்குறேன்னு சொல்லிச்சு காசை நாளைக்கு கொண்டு போறேன் இருக்க அண்ணன் தரேன்னு சொல்லிட்டாங்க ஏன் ஜெமந்தி உங்களுக்கு எப்படி குசும்பு இருந்தா ஏன் விளையாண்டு இருக்கீங்க அவன் கொடுத்தா எனக்கு என்ன கொடுத்தாட்டேன் எனக்கு என்ன எனக்கு வாங்கி கொடுக்குறா அவளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன் விளையாண்டு பாத்தீங்களா விளையாண்டு இல்ல சமந்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப இலக்காரமா பேசுனீங்க காசு வாங்காம மாட்டோம்னு இப்ப இப்படி பேசுறீங்க நீங்க அப்படி பண்ணாலும் சொல்லுவீங்க இப்படி பண்ணாலும் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் ஆக நீங்க என்ன சொல்றீங்க உங்களை போட்டு வாங்க என்ன இடத்த போட்டு வாங்குறீங்க போட்டு வாங்குறதுக்கு என்ன இருக்கு நான் என்ன சொல்ல போறேன் வாங்கிட்டு வந்தா எனக்கு என்ன போது வீச போதா மணக்க போதா வாங்கிட்டு வராட்டினா எனக்கு என்ன வீச போதா மணக்க போதா என்னன்னு செய்யுங்க அப்பத்தாட கொஞ்சம் ஜாக்கிரதையாத்தே இருக்கணும் இது எப்ப யாரு கொஞ்சம் ஆயும்னே தெரியாது இன்னைக்கு வடையும் டீ வாங்கி குடிச்சிருக்கு நாளைக்கு சோத்தை சாப்பிடும் அப்புறம் குழந்தைய தூக்கும் அப்படியே மெல்லமா அவங்க கொஞ்சம் ஆஞ்சிருந்த கோளாரா இருங்க சொல்லிவிட்டேன் விடுமா நமக்கு என்ன பேசுனா பேசிட்டு போட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரிட்டேன் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரிட்டேன் அந்த பொம்பளை சரி கிடையாது உங்க குழந்தை மண்டாட்டி சொல்லிவிட்டேன் நானே நாளைக்கு அந்த பொம்பளை இது கூட சேர்ந்துருச்சுன்னா அது நம்மளே பிரிச்சு விட்டுரும் சொல்லிவிட்டேன் நானே என்னங்கம்மா என்ன சொன்னாரு மச்சியான் காசு தரேன்னாரா என்ன சொன்னாரு
அதாங்க போனோம், காசு தரேன்னு சொல்லிருக்கு, நாளைக்கு கொண்டு வரேன் இருக்கு, அண்ணன் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிச்சு. ஆனா எப்படி கொண்டு வரேன்னு தெரியல. நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நேரா ராணி வீட்டுக்கு வந்து, இங்க வரியே எல்லாரும் என்னை பத்தி கண்டபடி சொன்னாங்க, அவளை நம்பி வாங்கி கொடுக்காதுன்னு சொன்னாங்க. நான் உன் மேல நம்பிக்கை வச்சு வாங்கி கொடுக்குறேன், பேரை காப்பாத்தி விடு. எங்க மதினியை பத்தி உனக்கு தெரியும், நாளைக்கு காசு காட்டா கொடுக்கலன்னா வட்டி கொடுக்கலன்னா அப்படித்தேன் பேசியே கொண்டு விடும், ஒன்னால அப்புறம் நானும் மாட்டிக்கிடுவேன், கோளாரா கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லக்கா அதெல்லாம் கரெக்டா கொடுத்துறேன் கண்ணேன்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு அண்ணன் வந்தாலும் தெரியுமாம்மா எப்படி கொண்டு போறதுன்னு. அதெல்லாம் அந்த பிள்ளை மத்தவங்க கிட்ட எப்படியா நம்மகிட்ட கரெக்டா நடந்துக்கிறோமா, நல்ல பிள்ளைதான் பாவம், கஷ்டப்படுதுல, அதனால என்ன நாள் உன்ன செஞ்சுக்கிருக்கும் பாவம், முன்ன பண்ண செய்ய, மத்தபடி நல்ல பிள்ளை ராணி. நானும் அதனால நம்பிக்கை வாங்கி கொடுக்குறேன் மாமா, நம்ம கிட்ட இந்த மாலினி ராணி வள்ளி எல்லாம் அவளுக்கு மாதிரி நடத்துக்குவாளுங்க, மத்தவகிட்ட எப்படியா, அதனால நம்பிக்கையா. சரி பாவம் கஷ்டப்படுறா, அவ வீட்டுக்காரி பத்தி திரிஞ்சு ஏதோ வேலை அடிக்காப்புல, இந்த நேரத்தில் ஒரு கடையை வச்சு கொடுத்தோம்னா 2 பேரும் சேர்ந்து கூட கடையை பார்த்துக்குருவாங்க வச்சுக்குருவாங்கல்ல, அதனாலதான் சரின்னு சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அவளும் கோளாறு நடந்துட்டேன்னு சொல்லியிருக்கா. ஏம்மா யாரோ சமையலுக்கு ஆர்டர் கொடுக்க வந்தாங்களா, அப்பதான் சொல்ல மறந்துருச்சான், அந்த அக்கா வந்திருக்காங்கம்மா, வர சொல்லவா? சொல்லவே இல்லை. அப்புறம் உங்க அப்பா வந்தோடனே சொல்ல வேண்டியதெல்லாம் முக்கியமானதான் சொல்லாது, கண்டை வச்சாலும் கடி வச்சாலும் பேசியிருக்கோம். வர சொல்றீ பாவத்தை நின்றுட்டு இருக்க போறாங்க. அக்கா வாங்கக்கா, எங்க அம்மா கூப்பிடுறாங்க. வாங்கக்கா, நீங்க தான் வந்தீங்களா? என்ன சமையல் ஆர்டர் இருக்கா? எதுக்குக்கா? இல்லைங்க, மக வயசுக்கு வந்துருச்சுங்க, அதுக்கு தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அதுக்கு ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் நிறையா வர்றாங்க, அதுக்கு தாங்க கொஞ்சம் சிக்கன் பிரியாணி 65 முட்டை இதெல்லாம் தேவைப்படுது, ஒரு 100 பேருக்கு வர மாதிரி செஞ்சு கொடுக்கணுங்க. அப்படியாங்க? எந்த டைமுங்க தரணும் சாப்பாடு? சாப்பாடு நாளைக்கு சாயந்தரம் கொடுத்தா போதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக மட்டும் செஞ்சு கொடுங்க. அதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, சாப்பாடுலாம் ஏன் ஒன்னா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த எல்லா விசேஷத்துக்கு எங்க எடுத்து கொடுப்பீங்க, அதான் நல்லபடியா செஞ்சு கொடுத்துருவோம். அப்பன்னா உங்களுக்கு தயிர் பச்சடி, சிக்கன் பிரியாணி, முட்டை வேக வச்சது, அப்புறம் சிக்கன் 65 அவ்வளவுதானே? சரிம்மா அதாம்மா வேணும் சொன்னாங்க எல்லாருமே, உங்ககிட்ட சொன்னால் நல்லா செஞ்சு கொடுப்பாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க, அதை வச்சுட்டே வந்தேன். எனக்கு உங்களை தெரியாது, பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி இந்த அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க, நல்லா செஞ்சு தருவாங்கண்டாங்க. சரிம்மா சாமான்லாம் எப்படி நீங்கள் வாங்கிக்கிருவீங்கன்னா வாங்கி தரணுமாம்மா? இல்லைங்க, சாமான்லாம் நாங்களே வாங்கிக்கிருவோம், இல்லை செஞ்சிருவோம். நீங்க ஆர்டர் செஞ்சு உங்ககிட்ட டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்க காசு கொடுத்தா போதும். சரிம்மா காசை பற்றி பிரச்சனை இல்லைம்மா, சாப்பாடு மட்டும் நல்லா இருக்கணும், 4 பேர் வர்றது, பெரிய பெரிய ஆளுகள்லாம் வர்றாங்க, பார்த்து நல்லா செஞ்சு கொடுங்க. ஏக்கா இந்த ஏரியாவில் எல்லாத்துக்குமே எங்க அம்மா தான் செஞ்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு வாங்கிட்டு போறவங்க பூராமே பிரமாதம் தான் சொல்லுவாங்க, அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு இங்கதான் வந்து சொல்லுவாங்க, பார்த்தா அதுக்கு அவங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் இங்கதான் வந்து சொல்றாங்கக்கா. இது யாருங்க? உங்க மகளா? நல்ல கொடி கணக்கு வளர்ந்துருக்கே, நல்லா வளர்ந்த பிள்ளையா, அழகா இருக்காளே. இந்த காலத்துல நல்ல தாவணி வாட்செட்லாம் போட்டு நல்லா அடக்கொடுக்கமா பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்களே. அவ அடக்க கொடுக்கறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தானே தெரியும். அவளை இன்னைக்கு அதிசயமா தாவணை வாட்செட்டை விட்டுருக்கா, இவங்க வேற அதையும் கண்ணு வச்சுருக்காங்க. ஆமாங்க, எங்க பொண்ணு எப்பயுமே அப்படித்தான் தாவணி வாட்செட்டையும் போடும், இந்த பேண்ட் சட்டை எல்லாம் போடாதுங்க. ஆமா அதுவும் பிள்ளைய பார்த்தாப்புல இருக்கு, இல்ல என்ன அதுக்கு வாடு குரங்கு எனக்கு பேண்ட் சட்டையை போட்டு தெரியுங்க, எப்ப பார்த்தாலும் சில பிள்ளையெல்லாம். சரிம்மா நான் வாரேன், நல்லபடியா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருங்கம்மா. ஆட்டம் போயிட்டு வாங்க. வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.